ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சௌந்தர்யா இப்போ ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஷர்மிளா சொல்றாங்க, எனக்கு உங்க மேல ரொம்ப கோபம் சௌந்தர்யா அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு ஆளா வருவேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க ஷர்மிளா, வீட்டுல இருக்க எல்லாரையும் கிளப்பி கூட்டிட்டு வரணும்ல அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. ஓகே, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு ஷர்மிளா சொல்லிடுறாங்க. இப்போ கண்ணம்மா பக்கத்துல போய் சௌந்தர்யா ஃபேமிலி போய் உட்காடுறாங்க. உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ரோலே நான் இடம் பிடிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. கண்ணம்மா இப்போ பாரதி வரலையான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. யார தேடுற கண்ணம்மா அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. உங்க புள்ளையதான் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, அவன் வரலமா, கேட்டா ஏதோ கான்ஃபரன்ஸ் இருக்கு, வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க முன்னாடி போங்கன்னு எங்களை அனுப்பி வச்சுட்டாமா அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. கண்ணம்மா சொல்றாங்க, அவருக்கு இன்னைக்கு எந்த கான்ஃபரன்ஸுமே இல்லையேத்த, நான் தான் அவரோட ஸ்கெடியூல் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், இன்னைக்கு எந்த மெயில் வந்த மாதிரியும் தெரியலையேத்த அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு ஏதாவது பர்சனல் ஒர்க் கூட இருக்குமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. கண்ணம்மா வெண்பா பேசினது, சௌந்தர்யா சொன்னது, அதே மாதிரி ஷர்மிளா சொன்னது எல்லாத்தையும் பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. வெண்பாவை மணமேடைக்கு கூப்பிடுறாங்க. ஆனா வெண்பா எந்த பதட்டமும் இல்லாம நிதானமா வராங்க. ஐயர் செய்ய சொன்ன சடங்கு எல்லாமே பண்றாங்க. முகூர்த்த புடவை மாத்திட்டு வந்துருங்க அப்படின்னு ஐயர் புடவை கொடுத்து அனுப்புறாரு. கண்ணம்மா அதெல்லாமே கவனிக்கிறாங்க. கண்டிப்பா இது வெண்பாவோட ஆட்டிடியூட் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவ்வளவு அமைதியா போற பொண்ணு வெண்பா கிடையாது, கண்டிப்பா ஏதாவது பிளான் வச்சிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வெண்பா கூட இப்ப ஷர்மிளாவுமே போறாங்க. வெண்பா ஷர்மிளாட்ட சொல்றாங்க, உனக்கு கீழே நிறைய வேலை இருக்குமா, நீ போமா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சாந்தி, நீ அவ கூட இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. நான் சாந்தி கதவுக்கு வெளியில வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன சாந்தி, உனக்கு வெண்பாவை ஹெல்ப் பண்ண தானே சொன்னேன் அப்படின்னு கேக்குறாங்க ஷர்மிளா. வெண்மாமா பத்தி தான் உங்களுக்கு தெரியுமேமா, அவங்க ரொம்ப கூச்சி சுபாவம், யார் முன்னாடி ட்ரெஸ் மாத்த மாட்டாங்க, அதனாலதான் என்ன வெளியில போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. சீக்கிரம் அவளை கிளப்பி கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஷர்மிளா. சௌந்தர்யா கண்ணம்மாட்ட சொல்றாங்க, வெண்பாவுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆக போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ பாரதி வாழ்க்கையில இருந்து மட்டும் இல்ல நம்மளோட வாழ்க்கையில இருந்து வெளியில போக போறா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மா அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு கண்ணம்மா, நான் உன்ட்ட எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னடானா அமைதியா சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. கண்ணம்மா சௌந்தர்யாட்ட சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா அதை கேட்டு நீங்க ஷாக் ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காதத்த, வெண்பா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடுவா அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு கண்ணம்மா இப்படி சொல்றேன் அப்படின்னு சௌந்தர்யா ரொம்ப அதிர்ச்சியா கேக்குறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, எனக்கு என்ன ரீசன்னு சொல்ல தெரியல, ஆனா வெண்பாவோட நடவடிக்கையில ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதத்த அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேணா பாருங்க, புடவை மாத்த போன வெண்பா மறுபடியும் வரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஐயர் இப்போ டைம் ஆயிடுச்சு, பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஷர்மிளா போய் பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா சாந்தி வெளியிலவே நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவ ரெடி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வெண்பான்னு கதவை தட்டிட்டே இருக்கிறாங்க ஷர்மிளா. வெண்பா வர ரொம்ப டைம் ஆனதும் இப்போ சௌந்தர்யாவோட ஃபேமிலியுமே மணமகள் அறைக்கு போயிடுறாங்க. ரோஹித்துமே வெண்பாவை தேடி அங்க வந்துடுறாரு. கதவை தோற வெண்பா அப்படின்னு ஷர்மிளா சொல்லிட்டே இருக்கிறாங்க. கண்ணம்மா இப்போ ஷர்மிளாட்ட சொல்றாங்க, ஆன்டி நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, கண்டிப்பா வெண்பா ரூம்ல இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அகிலன் ரோஹித் ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ கதவை உடைச்சு உள்ள போய் பாக்குறாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க, ஆனா அங்க வெண்பா இல்ல. ரோஹித் பால்கனி வழியா பாக்குறாரு. அங்க பாக்குறப்ப வெண்பாவோட புடவை மட்டும் இருக்கு. வெண்பா எஸ்கேப் ஆயிட்டா ஆன்டி அப்படின்னு ரோஹித் சொல்றாரு. கண்ணம்மா சொல்றாங்க, அதான் நான் அப்பவே சொன்னேன்ல ஆன்டி, வெண்பா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான்னு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா இங்கதான் போனா இப்போ அப்படின்னு கேக்குறாங்க. எங்க போனான்னு எனக்கு தெரியாது ஆன்டி, ஆனா பெருசா ஏதோ திட்டம் வச்சிருக்கான்னு மட்டும் எனக்கு தோணுது அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே அப்படின்னு ஷர்மிளா அழுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.